Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபோட்டோஷாப்பில் ஒரு டான் பேப்பர் எஃபெக்டை எப்படி கிரியேட் பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. All right, so first of all இந்த சப்ஜெக்ட்ல நமக்கு தேவைப்படக்கூடிய ஏரியாவை மட்டும் நம்ம கிராப் பண்ணிக்கலாம். ஸோ C for crop tool. ஸோ கரெக்டாக நமக்கு தேவைப்படக்கூடிய குறிப்பிட்ட ஏரியாவை பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டோட ஃபேஸ் தான், அதனால் கரெக்டாக அந்த ஏரியாவை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், கிராப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கிராப் பண்ண கையோட இந்த சப்ஜெக்ட் லேயருக்கு நாம் ஒரு லேயர் மாஸ்க் ஒன்று ஆட் பண்ணிடலாம். அண்ட் இப்போது இந்த லேயர் மாஸ்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு B for brush tool. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தோம்னா ஒரு டான் பேப்பர் ப்ரஷ். ஸோ இந்த பேப்பர் ப்ரஷோட கம்ப்ளீட் பேக்கேஜை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி தாராளமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேக்கேஜ்குள்ளே வெரைட்டி ஆஃப் ப்ரஷஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த ப்ரஷ் வேணுமோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். ஒரே ப்ரஷ்ஷை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, மல்டிபிள் ப்ரஷஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். அடுத்த ப்ரஷ் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னும் போது கீபோர்டில் இருக்கக்கூடிய கிரேட்டர் தென் ஆர் லெஸர் தென் சிம்பிளை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், ஐ மீன் அந்த கீஸை யூஸ் பண்ணி அடுத்த ப்ரஷோ இல்லை ப்ரீவியஸ் ப்ரஷுக்கோ நீங்கள் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ரஷோட சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லை டிக்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஆர் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரஷோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதோ இல்லை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கோ அந்த கீயை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரஷ்ஷை நீங்கள் ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னும் போது கீபோர்டில் இருக்கக்கூடிய நார்மல் ஏரோ கீஸ் இருக்கு இல்லையா, லெஃப்ட் அண்ட் ரைட் ஏரோ கீஸ், அந்த ஏரோ கீஸை யூஸ் பண்ணி தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. லேயர் மாஸ்க்கை நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோர் கிரவுண்ட் கலர் வந்து பிளாக்ல இருக்கான்றதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கே வேணுமோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த டான் பேப்பர் ப்ரஷ்ஷை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெரைட்டி ஆஃப் ப்ரஷஸ் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதில் இருக்கக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரஷ்ஷை நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். ஸோ ப்ரஷோட சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நாம் இந்த ப்ரஷ் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது இந்த பேக்ரவுண்டில் நமக்கு வேறு ஒரு இமேஜ் ஒன்று வேணும். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு தேவையான ஒரு இமேஜை நம்ம ஜஸ்ட் ட்ரா பண்ணிக்கலாம், ட்ராக் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு பேக்ரவுண்டில் வேணும். ஸோ லேயர் என்ன பண்ணலாம், கீழே நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி Ctrl+T கொடுத்து ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்மில் நமக்கு தேவையான ஏரியா கரெக்டாக உள்ள ப்ளேஸ் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ கொஞ்சம் நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் சரியாக நம்ம ப்ளேஸ் பண்ணிப்போம். ஓகே, ஸோ ஒன்ஸ் நம்ம பண்ண ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் நம்ம என்ட்ரு கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இன்னும் கூட கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ Ctrl+T சேம் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். இன்கேஸ் மூவ் பண்ணாலும் மூவ் பண்ணிக்கலாம். ரைட். அண்ட் அடுத்ததாக பார்த்தோம்னா நமக்கு இந்த பேப்பர் கிழிஞ்ச இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த எட்ஜிலலாம் அந்த பேப்பர் கிழிஞ்ச மாதிரியான ஒரு சில டெக்ஸ்டர், அந்த எஃபெக்ட் வேணும் இல்லையா. ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள். இந்த ரெண்டு லேயருக்கு நடுவில் நம்ம ஒரு புது லேயர் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த லேயரில் நம்ம சேம் அந்த டான் பேப்பர் ப்ரஷ்ஷை நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். ஸோ B for brush tool. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெரைட்டி ஆஃப் ப்ரஷஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ரஷ் எடுத்து நீங்கள் டேரெக்டாக அந்த எட்ஜில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோர் கிரவுண்ட் கலர் வந்து பிளாக்ல இருக்கக்கூடாது, ஒயிட்டில் என்ன பண்ணுங்கள், சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், இப்படி கூட அந்த எட்ஜை நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். பட் இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரஷ்ஷை ரொட்டேட் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி கொஞ்சம் ப்ரஷ்ஷோட சைஸ்லாம் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அந்தந்த இடத்துல உங்களுக்கு தேவையான ஒரு சில யூனிக்கான அந்த டான்ட் பேட்டர்னை நீங்கள் என்ன பண்ணுங்கள், க்ரியேட் பண்ணுங்கள். அந்த டெக்ஸ்டரை நீங்கள் என்ன பண்ணுங்கள், க்ரியேட் பண்ணுங்கள். ஓகே, ஓகே, ஸோ ஃபைனலாக நம்ம ட்ராப் ஷேடோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ராப் ஷேடோ வந்து நம்மளோட மெயின் சப்ஜெக்ட் லேயர் இருக்கு இல்லையா, அந்த லேயரை டபுள் கிளிக் பண்ணி லேயரோட ஸ்டைலை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே நமக்கு ட்ராப் ஷேடோ உண்டு. ஸோ ட்ராப் ஷேடோ அப்ளை பண்ணும்போது முழுக்க உங்களோட இஷ்டம் தான். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு சைஸ் இருக்கணும் அண்ட் ஒப்பாசிட்டியை முடிஞ்ச அளவுக்கு ஒரு 50 to 60% நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ளேஸ் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி ரொம்ப அதிகமாக ஸ்ப்ரெட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக என்ன பண்ணுங்கள், லோவாக என்ன பண்ணுங்கள், ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஈவன் சேம் இதே ட்ராப் ஷேடோ நம்ம இந்த டான் பேப்பர் அதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சேம் ட்ராப் ஷேடோ. ஓகே, உங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை நமக்கு ஏதாவது ஒரு இமேஜ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் வேணும், இல்லை இந்த கம்ப்ளீட் இமேஜ் வந்து எனக்கு ஒரு பேப்பர் டெக்ஸ்டரில் இருந்தால் நல்லா இருக்கும்னா ரொம்ப சிம்பிள். இப்போ எனக்கு இந்த சப்ஜெக்ட் வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் சப்ஜெக்டோட லேயருக்கு மேலே ஒரு புது அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம், பிளாக் அண்ட் ஒயிட். ஓகே, பட் இதில் கவனித்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே எல்லா லேயருக்கும் மேலே தான் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஆட் பண்ணதுனால கீழே இருக்கக்கூடிய எல்லா லேயரும் பார்த்தீங்கன்னா அதில் எஃபெக்ட் ஆகுது. ஸோ ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம கிரியேட் பண்ண
பண்ண இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க்கை நம்ம என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எனேபிள் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் கீழே இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் லேயருக்கு மட்டும்தான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் என்ன ஆகும் அப்ளை ஆகும். ஒருவேளை உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஆனிமலுக்கு மட்டும் தான் தேவைன்னா சேம் கான்செப்ட்டை நீங்கள் என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணிக்கலாம். பேப்பர் டெக்ஸ்டர் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள். நீங்கள் என்ன பண்ணுங்கள், குறிப்பிட்ட லேயரோ இல்லை எல்லா லேயரோ கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணி லேயரோட ஸ்டைல் ஓப்பன் பண்ணிவிட்டு பேட்டர்ன் ஓவர்லேயில் ஒரு பேப்பர் டெக்ஸ்டரை நம்ம என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு பிளெண்ட் மோட நம்ம என்ன பண்ணலாம், மல்டிப்ளை கூட நம்ம என்ன பண்ணலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி பேப்பர் டெக்ஸ்டர் எப்படி கிரியேட் பண்ணணும், இல்லை அந்த பேப்பர் டெக்ஸ்டர் ஆஸ் அ பேட்டர்னை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியலனா அதுக்கெலாம் ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்குமே கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்போ இந்த பிக்சராக இருக்கட்டும். ஓகே, ஸோ பேட்டர்ன் ஓவர்லே, ஸோ அதில் வந்து நம்ம இந்த பேட்டர்ன் அப்ளை பண்ணிவிட்டு மல்டிப்ளை ஒரு நார்மல் இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக நமக்கு அந்த பேப்பர் டெக்ஸ்டர் அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். ஸோ மல்டிப்ளையில் நம்ம என்ன பண்ணலாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓகே, அண்ட் சேம் இந்த சப்ஜெக்டோட இமேஜுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணிக்கலாம். பேட்டர்ன் ஓவர்லே அண்ட் சேம் நார்மலில் இருந்து மல்டிப்ளைக்கு பிளெண்ட் மோட சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இப்போ உண்மையிலே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேப்பர் டெக்ஸ்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் இன்கேஸ் பிளாக் அண்ட் ஒயிட் வேணும் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ண இமேஜஸ் அண்ட் ப்ரஷஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் அதே மாதிரி ப்ரீவியஸ் ஃபோட்டோஷாப் வீடியோஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.